பார்க்க போகிற டாபிக் வந்து திருக்குறளில் கல்வி 2025 சிலபஸில் வந்து அது கல்வி. இதில் வந்து குரூப் 1 கொஷினில் செகண்ட் திருக்குறள்லேருந்து ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான குறள், பட் ஆனால் ஈஸியாக இருக்குது படிக்க. நம்ம ஸ்டார்ட் பண்ணலாங்களா? கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. கற்க கசடுனா வந்து குற்றம் அப்படின்னு அர்த்தம். கசடுனா என்னன்னு அர்த்தம்? குற்றம் அப்படின்னு அர்த்தம். நிற்கனா கற்றவாறு நடக்க. நிற்கனா கற்றவாறு நடக்க அப்படின்னு அர்த்தம். நூல்களை குற்றமாற கற்றல் வேண்டும், கற்றபடி நடத்தல் வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. குற்றமற கற்கல் வேண்டும், கற்றபடி நடத்தல் வேண்டும். நூல்களை வந்து நம்ம தப்பில்லாமல் கற்கணும். நம்ம என்ன கற்றுக்கணுமோ அதை வச்சு வந்து அதே மாதிரி நம்ம நடக்கணும்னு சொல்கிறாங்க. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. கசடுனா குற்றம், நிற்க அப்படின்னா கற்றவாறு நடக்க. நிற்க நம்ம என்ன சொன்னோமோ அதில் நிற்கணும் அப்படின்றோம்ல, அது மாதிரி தான். அந்த குறளில் நம்ம நம்ம என்ன கற்றுக்கணுமோ அதை அப்படியே மறந்துடாமல் நம்ம அதை வந்து நம்ம அதுபடி நடக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் ஃபஸ்ட்டு திருக்குறள். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. கற்க கசடுனா குற்றம், நிற்க அப்படின்னா அப்படி நம்ம கற்றவாறு நடக்க அப்படின்னு மீனிங். அடுத்த திருக்குறள் போலாம். எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு. இதுதாங்க குரூப் 1 நம்மளுக்கு கேட்ட கொஷின் இது. எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு. எண் அப்படின்னா எண்கள். எண்ணா என்னன்னா எண்கள். எண்கள் கணக்கு அப்படின்னு வரும். எழுத்துனா இலக்கண இலக்கியங்கள். நம்ம ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு ஸ்கீம் ஒன்று விட்டுருக்காங்க பாருங்கள், எண்ணும் எழுத்தும். எண்ணும்னா என்னென்னா எண்களும் கணக்குகளும், எழுத்துனா இலக்கண இலக்கியங்கள். எண்ணும் எழுத்தும் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்கீம் லான்ச் பண்ணியிருப்பார் நம்ம மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து அதுதான் நம்ம இப்போ ஃபாலோ பண்ணுறோம். எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாயும் உயிருக்கு. எண்ணும் எழுத்தும் ஆகிய இவ்விரண்டும் மனிதர்களுக்கு இரு கண்கள் என கூறுவார்கள். எண்ணா என்ன சொன்ன? எண்களும் கணக்கும். எழுத்துனா என்ன சொன்ன? இலக்கணம் இலக்கியங்கள். இது ரெண்டுமே வந்து நம்ம மனிதர்களோட 2 கண்களுக்கு சமம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். திருக்குறள் நம்ம மறுபடியும் சொல்லலாம். எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு. எண்ணா என்ன சொன்னா எண்களும் கணக்குகளும். எழுத்தென்பனா இலக்கணமும் இலக்கியங்களும். நான் சொல்லும் போதே நீங்கள் அந்த கண்ணை வந்து அப்படியே ஃபீல் பண்ணணும். என் கண்ணை வந்து இது வந்து எண்ணும் எழுத்தும். எண்ணும் எழுத்தும் என்னன்னா வந்து எழுத்தும் கணக்குகளும். எண்ணும் கணக்குகளும். எழுத்துனா இலக்கணங்களோ இலக்கியங்களோ அப்படின்னு சொல்லி நம்ம அப்படியே நம்ம வந்து கற்பனை பண்ணி பார்க்கணும். ஓகே. அடுத்தது வந்து கண்ணுடையார் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடையார் கல்லாதவர். கல்வி கற்றவர் கண்ணுடையார், கல்லாதவர் முகத்தில் 2 புண்ணுடையவர் ஆவர் அப்படின்னு சொல்கிறார். கண்ணுடையார் என்பவர் கற்றோர், கண் இருக்குன்னா அவங்களுக்கு கற்றோர், முகத்திரண்டு புண்ணுடையர் கல்லாதவர். முகத்தில் வந்து 2 புண்ணு இருக்கிறவங்க வந்து கல்லாதவங்களுக்கு தான் முகத்தில் வந்து 2 கண்ணை வந்து புண்ணாக வந்து அவர் பாவிக்கிறார். நீங்கள் படிக்கலன்னா உங்களுக்கு கண்ணுந்தும் வேஸ்டா அப்படின்ற மாதிரி நம்ம திருவள்ளுவர் அவர் தான் சொல்கிறார். நம்ம திருவள்ளுவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயமே என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் நைஸாக சொல்வார். அடுத்த குறளுக்கு கொஞ்சம் ஹெவியாக போடுவார். அதுக்கு அடுத்த குறளுக்கெலாம் நீலாம் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக திட்டுவார். அதுதான் நீங்கள் வேணால் ஃபீல் பண்ணி பாருங்கள். நம்ம திருக்குறள் அதிகாரம் படிச்சுட்டே வரும்போது அவரோட திட்டுறதும், அவர் வந்து நீங்கள் வேலையே ஆக மாட்டீங்கடான்னு சொல்கிறதும் கடைசியில் ஹெவியாக இருக்கும். ஃபஸ்ட்டில் எல்லாம் நைஸாக சொல்லுவார், கேட்கலங்கப்பா அப்படின்ட்டு. நம்ம அம்மா மாதிரி தான். ஃபஸ்ட்டு லைட்டாக சவுண்டு வரும், அடுத்தது ஹெவியாக வரும், அதுக்கப்புறம் ஹெவியாக வரும்ல, அந்த கான்செப்ட் தாங்க. ஓகே. கண்ணுடையார் என்பவர் கற்றோர். கண்ணுடையார் என்பவர் கற்றோர். உனக்கு கண் இருக்குன்னா நீ கற்றுக்கணுன்னா உனக்கு கண் இருக்குது. ஓகே. கற்றுக்கலன்னு வச்சுக்கேன், உனக்கு கண் இருந்தால் ஒரு புண்ணுக்கிற மாதிரி தான்டா அப்படின்ற மாதிரி தான் கணக்குது. ஓகே. கண்ணுடையார் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடையார் கல்லாதவர். கல்வி கற்றவர் கண்ணுடையவர், கல்லாதவர் முகத்தில் 2 புண்ணுடையவர் ஆவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த திருக்குறள். ஓப்ப தலைக்கூடி
உள்ள பிரிதல் அதை அதைத்தே அதைத்தோ புலவர் தொழில் அதைத்தோ புலவர் தொழில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓப்ப தலைக்கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில் அப்படின்னு சொல்கிறாங்க. அனைத்தே புலவர் தொழில். ஓப்ப தலைக்கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்னென்னா, ஓப்பன்னா மகிழ்ச்சி, தலைக்கூடினா ஒன்று சேர்ந்து, நம்ம எல்லாம் கும்பலாக சேர்ந்து அரட்டை அடிக்கிறோம்ல, அதை அரட்டை அடிச்சிட்டா கூட ஒரு நல்ல புலவரை வந்துட்டு விட்டு பிரியும் அவர் சென்றட்டானா, ஐயோ நம்ம அவரை விட்டு போயிட்டோமே அப்படி நம்ம எப்படா அவரை திரும்பி பார்ப்போம் அப்படின்னு நம்ம ஏங்குறோம் பார்த்தீங்களா, அதை தான் வந்து இதில் அப்படி சொல்லியிருக்காங்க. ஓப்பனா மகிழ்வு, ஓப்பனா என்னென்னா மகிழ்வு, தலைக்கூடினா ஒன்று சேர்ந்து, ஓப்பனா மகிழ்வு, தலைக்கூடினா ஒன்று சேர்ந்து, ஓப்ப தலைக்கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில் அப்படி சொன்னாங்க. அறிவில் சிறந்த புலவர்களுடன் பேசி பழகும்போது மகிழ்ச்சியாக இருப்பதும், அவர்களை விட்டு பிரியும் போது இனி இவரை எப்பொழுது காண்போம் என்னை எண்ணி பிரிவதும் புலவரின் இயல்பாகும் அப்படின்னு சொன்னாங்க. அறிவில் சிறந்த புலவர்களுடன் பேசி பழகும்போது மகிழ்ச்சியாக இருப்பதும், அவர்களை விட்டு பிரியும் போது இனி இவரை எப்பொழுது காண்போம் என எண்ணி பிரிவது புலவரின் இயல்பாகும். ஓப்ப தலைக்கூடி உள்ள பிரிதல் அனைத்தோ புலவர் தொழில். உடையார்முன் இல்லார்போல் ஏக்காற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர். உடையார்முன் இல்லார்போல் ஏக்கற்றும் கற்றார் கடையாரே கல்லாதவர். செல்வம் உடையோர் முன் ஏழை கவலைப்பட்டு இறந்து நிற்பது போல கற்றவர் முன் பணிந்து கற்பவரே உயர்ந்தவர். பணிந்து கல்லாதவர் தாழ்ந்தவர். உடையார் முன், இப்போ செல்வம் இருக்குதுன்றான், இருக்கிறவங்க முன்னாடி இல்லாத போல் ஏக்கற்று நின்று என்கிட்ட ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி படித்தவங்க முன்னாடி வந்து நம்ம நின்று கற்றுக்கணும். அப்படி கற்றுக்காதவங்க வந்து பார்த்திங்கன்னா, கற்றுக்கினவங்க உயர்ந்தவர்கள், கற்றுக்காதவங்க தாழ்ந்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க. உடையார் முன் இல்லார் போல் ஏக்கற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர். மறுபடியும் சொல்கிறேன், உடையார் முன் இல்லார் போல் ஏக்கற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர். உடையார் முன் இல்லார் போல் ஏக்கற்றும் கற்றார் கடையாரே இல்லாதவர். அதை நான் சொன்னால, உடையார்னா செல்வர்கள், இல்லார்னா ஏழைகள், ஏக்கற்றுனா கவலைப்பட்டு. உடையார் அதாவது செல்வந்தர் முன்னாடி ஏழைகள் அப்படி ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி கவலைப்பட்டு நிற்கிறாங்களோ, அது மாதிரி வந்து கல்வி கற்றவர்கள் முன்னாடி வந்து நம்ம வந்து எனக்கு ஒன்றுமே தெரியாது, நீங்கள் தான் சொல்லிக் கொடுக்கணும்னு வந்து நின்று கற்றுக்கணும். அப்படி கற்றுக்கிறவங்க வந்து உயர்ந்தவரான், அப்படி கற்றுக்காதவங்க தாழ்ந்தவர் அப்படின்னு சொல்கிறார். உடையார் முன் இல்லார் போல் ஏக்கற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர். அடுத்த திருக்குறள் வந்து ரொம்ப ஃபேமஸான திருக்குறள். தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு. தொட்டனைத்து ஊறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனைத்து ஊறும் அறிவு. தொட்டனைத்துன்னா தோண்டும் அளவு, தொட்டனைத்துன்னா நான் சொல்கிறாங்க தோண்டும் அளவு. மாந்தர்னா மக்கள், மாந்தர்னா என்ன, மக்கள். தொட்டனை தூறும் மணற்கேணி, மணற்பாங்கான் இடத்தில் தோண்ட தோண்ட நீர் சுரக்கும். அதுபோல் மக்கள் நூல்களை கற்க அவர்தம் அறிவு வளரும் அப்படி சொல்கிறான். தொட்டனை தூறும் மணற்கேணி, நம்ம தொட்டனைத்துன்னா தோண்டும் அளவு, ஊறும், அது வந்து எவ்வளோ தோன்றமோ அந்த மணற்கேணி வந்து எப்படி ஊறுமோ, மாந்தருக்கு மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கற்றனைத்து ஊறும், நம்ம எவ்வளோ கற்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு அறிவு ஊறும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு. தொட்டனைத்து ஊறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு. அத்தது யாதானும் நாடாமல் ஊறாமல் எண்ணொருவான் சாந்துணையும் கல்லாதவாறு. யாதானும் நாடாமல் ஊறாமல் எண்ணொருவான் சாந்துணையும் கல்லாதவாறு. சாந்துணையும்னா சாகும் வரையும். கற்றவனுக்கு எந்த நாடும் தன்னாடாகும், எந்த ஊரும் தன் ஊராகும். இந்த அறிந்தும் சிலர் சாகும் வரை கற்காமல் இருப்பது ஏன் அப்படின்னு நம்ம திருவள்ளுவர் வந்து நம்மளே கொஸ்டின் கேட்குறாரு. கற்றவனுக்கு எந்த இடமும் எந்த நாடும் அவன் நாடு தான், எந்த ஊரும் அவன் ஊர் தான். அது தெரிஞ்சுக்கணுமே, ஏன் இன்னும் சிலர் வந்து கல்வியை கற்காமல் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னான்.
சாந்துணையும் சாகுற வரையிலும் அப்படின்னு. யாதானும் நாடாமல், எந்த நாடும் அவர்களுக்கு நாடு தான். யாதானும் நாடாமல் ஊறாமல் எல்லா ஊரும் அவனுக்கு ஊர் தான். எண்ணொருவான் சாந்துணையும், அப்படி தெரிஞ்சுமே சாந்துணையும்னா சாகும் வரையிலும் கல்வி ஏன் இன்னும் சிலர் கற்றுக்காமல் இருக்கிறாங்க அப்படின்னு திருவள்ளுவர் நம்மளை கேட்குறாரு. அதுக்கு நம்மக்கிட்ட பதில் எங்க? யாதானும் நாடாமல் ஊறாமல் எண்ணொருவான் சாந்துணையும் கல்லாதவாறு. யாதானும் நாடாமல் ஊறாமல் எண்ணொருவான் சாந்துணையும் கல்லாதவாறு. யாதானும் நாடாமல் ஊறாமல் எண்ணொருவான் சாந்துணையும் கல்லாதவாறு. ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்புடைத்து. ஏமாப்புனா பாதுகாப்பு. ஏமாப்புனா என்ன அர்த்தம்னா பாதுகாப்பு. ஒரு பிறவியில் தான் கற்றுக்கொள்ளும் நல்லறிவு இது 7 பிறவிகளுக்கும் பாதுகாப்பை தரும் அப்படின்னு சொல்கிறார். ஒரு பிறப்பில் தான் கற்றுக்கொள்ளும் நல்லறிவு இது 7 பிறவிகளுக்கும் பாதுகாப்பை தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்புடைத்து. ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்புடைத்து. ஒரு பிறவியில் தாம் கற்ற கல்விக்கு ஒருக்கு அவருடைய 7 பிறவிகளுக்கும் அவருக்கு பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஏமாப்புனா என்ன? பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஒருமைக்கண் தான் பெற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்புடைத்து. ஒருமைக்கண் நான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்புடைத்து அப்படின்னு சொல்ல. ஏமாப்புனா பாதுகாப்பாக இருக்கும். தாம் இன்புறுவது உலகின்புற கண்டு காமுறுவார் கற்றறிந்தார். தாம் இன்புறுவது உலகு இன்புற கண்டு காமுறுவார் கற்றறிந்தார். காமுறுவார்னா விரும்புவார்னு அர்த்தம். தாங்கள் இன்பம் அடையும் கல்வியை உலகம் இன்பம் அடைவதைக் கண்டு நம்ம இன்பம் அடையும் கல்வியை உலகம் இன்பம் அடைவதைக் கண்டு கற்றவர் மென்மேலும் கற்க விரும்புவார். நம்ம தெரிஞ்சுக்கின எஜுகேஷனால் இவ்வளோ பேருக்கு யூஸ் ஆகுதுன்னா அப்போ நம்ம இன்னும் கற்றுக்கினா நம்ம இன்னும் எத்தனை பேருக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னும் படிக்க ஆரம்பிக்கிறோம் பார்த்தீங்களா. அதை தான் சொல்கிறோம். தாம் இன்புறுவது உலகின்புற கண்டு தாம் இன்புறுவது உலக இன்புற கண்டு காமுறுவார் கற்றறிந்தார். தங்கள் இன்பம் அடையும் கல்வியை உலகம் இன்பம் அடைவதாக கண்டு கல்வி கற்றவர் மென்மேலும் கற்க விரும்புவார். காமுறுவார்னா விரும்புவார் அப்படின்னு அர்த்தம். தாம் இன்புறுவது உலக இன்புற கண்டு காமுறுவார் கற்றறிந்தார். தாம் இன்புறுவது உலக இன்புற கண்டு காமுறுவார் கற்றறிந்தார் அப்படின்னு சொல்கிறார். நம்ம இன்பம் அடையிறதை கண்டு எல்லாருமே இன்பம் அடைவாங்க. அப்புறம் மற்றவங்க எஜுகேஷன் அதே தான். நம்ம அடுத்தது போகலாம். தாம் இன்புறுவது உலகின்புற கண்டு காமுறுவார் கற்றறிந்தார். அடுத்தது ரொம்ப ரொம்ப ஃபேமஸான குறளுங்க. கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை எவை? ஒருவனுக்கு அழியாத சிறந்த செல்வம் கல்வியாகும். கல்வி தவிர மற்ற செல்வங்கள் எல்லாம் செல்வங்கள் ஆக மாட்டா. விழிச்செல்வம்னா விழிச்செல்வம். கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவனுக்கு மாடல்ல மற்றவை எவை? மாடு செல்வம் மற்றவை எவை? இதில் என்ன சொல்கிறாருன்னா, கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை எவை? கல்வியே சிறந்த செல்வம், மற்றவை எல்லாம் செல்வம் ஆகாது அப்படின்னு சொல்கிறார். ஒருவனுக்கு அழியாத சிறந்த செல்வம் கல்வி தான். மற்ற கல்வியை தவிர மற்ற எல்லா செல்வங்களும் செல்வங்கள் ஆக மாட்டா அப்படின்னு சொல்கிறான். ஒருத்தனுக்கு கல்வி தான் பிக்கஸ்ட்டு, அதை தவிர மற்ற எல்லாமே அவனுக்கு ஒரு லோவெஸ்ட் தான் அப்படின்னு சொல்கிறான். அந்த ஈக்குவலாக வேறு எந்த செல்வமும் ஆகாது அப்படின்னு சொல்கிறார். கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை எவை? ஓகே, நம்ம ஷார்ட்டாக அந்த திருக்குறள் அதோட மீனிங் என்ன அப்படி பார்த்துக்கலாம். கற்க கசடற கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. நூலில் குற்றமில்லாமல் கற்றுக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி நடக்கணும். ஓகேவா? கசடுனா குற்றம், நிற்கனா கற்றவாறு.
எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு. எண்ணும் எழுத்தும் இரண்டும் ரெண்டு கண்ணுன்னு சொல்லலாம். எண்ணுன்னா வந்து எண்களும் கணக்குகளும், எழுத்துனா இலக்கண இலக்கியங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்ணுடையார் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடையவர் கல்லாதவர். உனக்கு நீ கற்றுக்கணுன்னா உன் கண்ணில் உன் மூஞ்சில் கண்ணுக்குதுன்னு ஒத்துக்குவேன். அப்படி நீ கற்றுக்கல அப்படின்னா உனக்கு கண்ணு தான் புண்ணு தாண்டா அப்படின்னு சொல்கிறார். அடுத்தது வந்து ஊப்பத் தலைக்கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில். அனைத்தே புலவர் தொழில். ஊப்ப தலைக்கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில். ஓப்பனா மகிழ்ந்து, உள்ள தலைக்கூடின்னா வந்து ஒன்று கூடி. அப்படியே நம்ம ஒரு பெரும் புலவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேசினே இருக்கும்போது அப்படியே சந்தோஷமாக இருந்துட்டு அப்போ கிளம்பி போயிட்டு பிறகு என்னடா இது கிளம்பிட்டாங்களே அப்படின்னு நினைக்கிறோம் பார்த்தீங்களா. அந்த மாதிரி நினைக்க வைக்கிறாங்க பார்த்தீங்களா. அதுதான் வந்து அந்த புலவர்களோட பெரிய வந்து விஷயம், நாலேஜபிள் பர்சன் அப்படின்னு அர்த்தம். ஓப்ப தலைக்கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில். அடுத்தது வந்து உடையார் முன் எல்லார்போல் ஏக்கற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர். உடையார் அதாவது இருக்கிறவங்க கிட்ட இல்லாதவங்க போய் எப்படி போயிட்டு அப்படியே இறைந்த என் குற்றசாமியே அப்படின்னு நிற்கிறாங்க. அது மாதிரி வந்து நம்மளும் வந்து படித்தவங்க முன்னாடி போயிட்டு நம்மளுக்கு எனக்கு எதனா கொடுங்க, அவங்கக்கிட்ட நம்மளை எவ்வளோ நாலேஜ் வாங்கிக்கணும்னு தான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்படி கற்றுக்கலாம் நீ வேஸ்ட்ரா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தொட்டனைத்தூறு மணற்கேணி மாந்தருக்கு கற்றனைத்து ஊறும் அறிவு. நம்ம தொட்டனைத்துனா நம்ம தோன்ற அளவு. மணற்கேணி மாந்தருக்குன்னா மக்களுக்கு. எவ்வளோ தான் நம்ம வந்து தோண்ட நீர் சுரக்குமோ அதே மாதிரி நம்ம எவ்வளோ படிக்கிறோமோ அந்தளவுக்கு நம்மளுக்கு நாலேஜ் வளர்ந்துட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தொட்டனைத்தூறு மணற்கேணி மாந்தருக்கு கற்றனைத்தூறும் அறிவு. யாதானும் நாடாமல் ஊறாமல் எண்ணொருவான் சாந்துணையும் கல்லாதவாறு. யாதானும் நாடாமல் ஊறாமல் எண்ணொருவான் சாந்துணையும் கல்லாதவாறு. படித்தவனுக்கு எல்லா நாடும் அவங்க தான், எல்லா ஊரும் அவங்க தான். இது தெரிஞ்சுமே ஒரு சிலர் வந்து ஏன் இன்னும் சாகிற வரைக்கும் சாந்துணையும்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான வேர்டாக இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க, கேட்க வாய்ப்பு. சாந்துணைன்னு சாகிற வரைக்கும் வந்து கல்வி கற்காமல் இருக்கிறது ஏன் அப்படின்ற மாதிரி நம்ம திருவள்ளுவர் கேட்குறாரு. அடுத்தது வந்து ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்பு உடைத்து. ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவனுக்கு எழுமையும் ஏமாப்பு. ஏமாப்புனா பாதுகாப்பு. ஒரு பிறவியில் அவன் கற்றுக்கின எஜுகேஷன் வந்து அவனுக்கு 7 பிறவிலாம் அவனுக்கு பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். தாம் இன்புறுவது உலகின்புற கண்டு காமுறுவார் கற்றறிந்தார். காமுறுவார்னா விரும்புவார். நம்ம வந்து இது கற்றுக்கினதுனால இவ்வளோ பேர் ஹெல்ப் பண்ண முடிஞ்சிச்சுன்னும் போது நம்ம இன்னும் கற்றுக்கினா நம்ம எவ்வளோ பேருக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கற்றுக்குறாங்க பார்த்தீங்களா. அதுதான் வந்து கற்றுக்கணும்னு நினைப்பாங்க பார்த்தீங்க. அதுதான் வந்து இந்த திருக்குறள் சொல்லுது. நாம் இன்புறுவது உலகின்புற கண்டு காமுறுவார் கற்றறிந்தார். கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை எவை. கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை. விழிச்செல்வம்னா சிறந்த செல்வம், மாடுனா செல்வம். ஒருவருக்கு வந்து தான் கற்ற கல்வி தான் செல்வம், மற்றது நீ என்ன வச்சுருந்தாலும் அது செல்வமே கிடையாதுடா அப்படின்றது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த திருக்குறள் பார்க்கலாம்.